நான் தான். என்ன? பவளமலை அடிவாரத்துல மருத உனக்காக காத்துக்கிட்டு இருக்கான். உடனே உன்னை வர சொன்னான். அம்மா இருக்காங்களே. உங்க அம்மாவை நான் பாத்துக்கிறேன். நீ அங்க போ. உனக்கு பதிலா நான் இங்க இருக்கேன். போ. அட போன்னா. ராசாத்தி ஒண்ணே காணாத நெஞ்சு. அக்கா அம்மா. ஏமா சாப்பிடாம படுத்துட்ட? வந்து சாப்பிட்டு படுத்துக்கமா. எனக்கு சாப்பாடு வேணும். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். எப்படியோ போ. இவ்வளவு மோசமானதுக்கு வேண நான் நினைக்கவே இல்லை. உன் வீட்டு வேலைக்காரனா உனக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சா? நீ படிச்சவங்கிறதையும் பணக்காரங்கிறதையும் காமிச்சிட்ட. என்னைக்காவது ஒரு நாள் உன்கிட்ட ஒரு வார்த்தை தப்பா பேசிருப்பேனா? இல்ல ஒரு நிமிஷம் தப்பா தான் நடந்திருப்பேனா? ஏண்டி உனக்கு என்ன நெஞ்சல் இருந்தா உன் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு நான் தான் காரணம்னு சொல்லிருப்பேன். என்ன கை நீட்டி அடிச்சுட்டு இப்ப ஏண்டின்னு கேட்டியே, அந்த உரிமையில தான் சொன்னேன். என்ன பெத்து வளர்த்த எங்க ஆத்தா அப்பன் தான் என்ன புரிஞ்சுக்கல. என்னோட வாழ போற நீயுமா என்ன புரிஞ்சுக்கல. எந்த பொண்ணு ஒருத்தரை மனசார விரும்பிட்டா அவளை தவிர வேற யாருக்கும் முந்தார விரிக்க மாட்டாயா? இப்பவும் சொல்றேன், என் வயித்துல ஒரு குழந்தை உருவாகுதுன்னா அது உன் பிள்ளையாத்தான் இருக்கும். சத்தியமா சொல்றேன், இப்ப என் வயித்துல எந்த பிள்ளையும் இல்ல. உனக்கு மட்டும் இல்லையா? மயக்கமா இருந்த என்ன கர்ப்பமா இருக்கேன்னு இந்த ஊரே சொன்னது எனக்கும் தான் அதிர்ச்சியா இருந்தது. உன்னையும் என்னையும் சேர விடாம தடுக்கிறது இந்த பாழா போன பணமும் ஜாதியும் தாயா. நான் கர்ப்பமா இருக்கிறதா வைத்தியர் சொன்னாரு. அதுக்கு காரணம் நீதான்னு நான் சொன்னேன். ஏன் தெரியுமாயா? அப்படி சொன்னாத்தா உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு சொன்னேன். அப்படி சொன்னது தப்புன்னா என்ன மன்னிச்சிரியா? என்ன மன்னிச்சிரு. தலகுனிய வச்ச அன்னைக்கு உன் தலையை நான் சீலி இருப்பேன். என் உப்பு தின்ன உணர்வு உனக்கு இல்லைனாலும் உனக்கு ஊட்டி வளர்த்த பாசம் எனக்கு இருக்குதுடா. டேய், ஊர்ல இருக்கிறவெல்லாம் சொன்னா என்னைக்காவது நீங்க வளர்க்கிற நாய் உங்க மூஞ்சியே நக்கிரும். டேய், நீ என் குறவளையே கடிச்சிட்டியடா. வரி. இந்த பாருடி, அவர் ஆம்பளை அடிச்சு கேட்டாரு. நான் அப்படி கேட்க முடியாது. என்கிட்ட சொல்லிடி, உன் வயித்துல வளர்ற பிள்ளைக்கு யாரு காரணம்? யாருடைய காரணம்? உங்க அப்பன் காலில் முள்ளு குத்துனா கூட குனிஞ்சு எடுக்க மாட்டாரு. அப்பேற்பட்ட மனுஷனை தலைகுனிய வச்சுட்டியேடி. சொல்லுடி, யாரு அவன்? யார் அவன்? மருததா. போய் அந்த மாட்டுக்கார பையல கண்டம் துண்டமா வெட்டல, என் பேரு பெரிய கருப்பிடம் போல இல்ல.
அப்பா அவரை வெட்டுறதுக்கு முன்னாடி என்ன வெட்டி போட்டுடுங்கப்பா. அவர் போனதுக்கு அப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேன். நான் உயிரோட இருக்க மாட்டேன். சும்மா இருக்க சேவலிக சோத்த போடுவானே, அது கொண்டே கொண்டே ஆட்டிக்கிட்டு கொத்த வருவானே. என்னங்க பாலுக்கு காவலா பூனைய வச்சது அவ குத்தம் இல்லைங்க, நம்ம குத்தம்தான். ஏதோ நடந்தது நடந்து போச்சு. அவ நல்லா வாழ்றதுக்கு ஒரு வழி பண்ணுங்க. வயலே போச்சு, பரப்பு வச்சு என்னடி பண்றது? ஐயா, நீங்க சொன்னபடியே பால்ல மயக்க மருந்த போட்டு என் பொண்டாட்டி பாக்கியத்துக்கு கொடுத்துட்டான். அன்னைக்கு மயக்கத்தை நானும் கர்ப்பம்னு சொல்லிட்டேன். ஊரே நம்பிருச்சு. நீங்க நினைச்சது நடந்துருச்சு. எடுத்துக்கிட்டீங்களா? சற்று பொறுமையா, அதற்குள்ள என்ன அவசரம்? நீர் தான் நக்கிறதோ? இத மாதிரியா போற குளத்துறதுக்கு ஒரு தீக்குச்சி போதும், ஊரை கெடுக்கிறதுக்கு உன்ன மாதிரி ஒரு வைத்தியம் போதும். இனிமே 50,000 பொண்ணை கட்டிக்க எவன் வருவா? எடுத்துக்கிட்டுங்களா? ஐயா, இவ்வளவு நாள் நான் 1க்கு 2க்கு தான் வைத்தியம் பார்த்தேன். இன்னைக்கு தான் என் வாழ்க்கையில முழுசா நான் 100 ரூபாய் நோட்டை பாக்குறேன். ஏத்தாம வைத்தியத்துக்கு இந்த மாதிரி வேலையை ஆரம்பிக்கலாம் போட்டிருக்கேன். இந்த விஷயத்த என் பொண்டாட்டிட்டு கூட நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஏற்கனவே அவளுக்கு தெரியும். எடுத்துக்கிட்டா வரட்டா? அப்பா, இன்னைக்கு நான் குடும்பத்தோட ஹோட்டல்ல போய் உட்கார்ந்து சாப்பிட போறேன். ஓ மானே 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 உண்மைத்தானே. என்னடா வண்டு, மான் நழிவிருச்சு? இந்த மான் மட்டும் இல்லடா, அந்த மானும் நழுவிடுச்சு. எந்த மான்? உனக்கு சொந்தமா போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தியே அந்த மான். விளையாடாத விஷயத்த சொல்லு. சொல்லுவா, அந்த மாட்டுக்கார மருத பயிரும் 50,000 பொண்ணு பாக்கியமும் பட்டப்பகல்ல வயக்காட்டுல என்னமோ ஒரு போஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க தெரியுமா? அப்படி என்னடா போஸ்? நீ மேலே ஏறு, நான் சொல்றேன். மேலே ஏறு, ஏறு ஏறு ஏறு. அப்படியே அப்படியே. தம் தனனம் 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 தனதம் தனனம். அந்த அளவுக்கு நெருங்கிட்டானா? ஆமா, நீ அவ கூட நெருங்கி பழகிறதுக்கு ஒரு வழி இருக்கு. என்னடா? அவ வீட்டுல நீ வண்டி ஓட்டணும். பாரு, இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தா நாளைக்கு 50,000 மாப்பிள்ளையாக போறவன் அவன் தான், நீ இல்ல. ஒண்ணு செய், நாளைக்கு நடக்கிற திருவிழா சண்டையில அவனை எப்படியாவது இழுத்து விட்டுறேன். அவன் கைய கால முடிச்சிடு. ஆமா. என்னது? அவ வயிற்றுல வளர குழந்தைக்கு நான் காரணமா? யாரா சொன்னது? பாக்கியம் தான். பாக்கியமே சொன்னாலா? ஆமா. ஏமருத, நீ அப்பா வருதுல எனக்கு சந்தோஷம் இல்லையா? ஆம்பளையா பிறந்த எல்லாருமே அப்பாவை தேடா தெரியணும். சின்ன பிள்ளையில இருந்து ஒன்னா மண்ணா பழகிறோம். என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலையே. டேய், விளையாடாதே. நீ விளையாடிட்டு என்ன சொல்றியா? நான் அப்பவே சொன்னேன், பணக்கார விட்டு சவகாசம் வேணாம் வேணாம்னு. சொன்னதை கேட்டியா? டேய், உண்மை புரியாம பேசாத. இது வரைக்கும் நாங்க 2 பேரும் உள்ளத்தால் தான் ஒண்ணு சேர்ந்திருக்கோம், உடனால ஒண்ணு சேரல. அமாவாசை, எனக்கு ஒரு உதவி செய்றியா? என்ன? பாக்கியத்தை நான் அவசியம் பார்க்கணும். நாளை காலையில வெள்ளன பவளமலை அடிவாரத்துல நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அவளை வர சொல்லு. இவ்வளவுதானே? விடு. இப்பெல்லாம் யாருக்காவது தூது போன போல இருக்கே. இந்த கூட்டத்துல செவலையை ஜெயிக்க எவனாவது ஒரு ஆள் இருக்கானா? அவன்கிட்ட சண்டை போட முடியுமா?
மருத நீ மீச வச்ச ஆம்பளை தானே, உள்ள போய் போட்டு பார்க்கலாம். அவன் நாட்டு மேல பல்லு போட்டு கேட்கறான், பேசாம நிக்கிறியே. நாம வீர பரம்பரை இல்ல, போய் பின்னு சொல்றேன். அப்ப அரப்ப கிளிகளின் கிளிக்க போறா பாரு. நீ நான் பாப்போம். இளைய மருத, நீயும் மதுரை, நானும் மதுரை. இப்ப நம்ம கிட்டயே நீ மோதுற. வா. செவலண்ணே, மதுரை ஆண்டது பாண்டிய மண்ணே. இறங்கு கோதாவல. ஆய்.